அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் நடிகர் அருள்தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு அனைத்து கால்நடை வளர்ப்பு சங்க தலைவர் சத்தியம் சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் சவுண்ட் இன்ஜினியர் அபின் புஷ்பாகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த ஒரு டீமை இன்வைட் பண்ணிடுறேன். கதையின் நாயகர்கள் குணா பாபு, கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர்கள் கணேஷ், மஹதீர் முகமது, நடிகர் கணேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நடிகர் மஹதீர் முகமது அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நடிகர் KM பாரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக குணச்சித்திர நடிகர் திரு நாகராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக மேடை நாடக கலைஞர் திரு MK ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் டாய் பாடகர் சர்வேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இதுதான் முதல் படம், முதல் மேடை. அதனால்
மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கும் இதான் ஃபர்ஸ்ட் மேடை, என்னுடைய முதல் படம். பாட்டு, ட்ரெய்லர், டீசர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நானும் உங்களுக்கும் நல்லா இருந்ததுதான், நல்லா இருக்குன்னு தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் என்னுடைய குரு அபின் புஷ்பாகரன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார், நான் கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு. அதோடு சேர்ந்து இந்த படத்தினை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு நன்றி. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய சிங்கர்ஸ் எல்லாருக்கும் நான் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சின்ன பொண்ணக்கா, காளிதாஸ், ராஜீவ்காந்தி அண்ணன், ஜான்ஜரும் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அண்டு சர்வேஷ், ஏகே ரமேஷ் அண்ணன், எல்லோரும் அவ்வளோ ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு பாடி கொடுத்தாங்க. எத்தனை வாட்டி அவங்கள போட்டு நான் டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எனக்காக பாடி கொடுத்தாங்க. அடுத்தது எங்கள் இயக்குனர் லிரிசிஸ்ட் வைரவரிகள் அறிவழகன் சார். இந்த பாட்டில் எல்லா பாட்டையும் அவரே தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவரே எழுதியிருக்காரு. அதுவும் அதுவும் எழுதுனா லைக் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவர் எழுதுனது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு ப்ரொஃபஷ்னல் லிரிசிஸ்ட் எழுதியிருந்தா எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருப்பாரோ அந்தளவுக்கு அவர் சூப்பராக எழுதியிருந்தார். அண்டு அவர் கூட எழுதின என்னுடைய நண்பன் சூரியதேவன், அந்த தஞ்சாவூர் பாட்டில் கேட்ட ரேப் போர்ஷன் மட்டும் எழுதியிருக்கான். அவனுக்கும் தேங்க்யூ. அண்ட் தென் டைரக்டர் அறிவு, நானும் அவர் இப்போ ரெண்டாவது வாட்டியாக இப்போ தான் பார்க்குறேன். நடுவில் ஒரு வாட்டி ரெக்கார்டிங் அப்போ மட்டும் வந்தார். இப்போ 2வது வாட்டி பார்க்குறேன். நான் பார்த்தது தான் இல்லையே தவிர ஒரு வாரத்தில் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 மணி நேரம் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பேன். வீட்டிலலாம் கொடுத்துட்றாங்க சார். அதுக்கப்புறமா இங்கே வந்துருக்கக்கூடிய என்னுடைய ஃபேமிலி எல்லாருக்கும், எங்கள் அம்மா, சித்தி, சித்தப்பா, ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்காங்க எனக்காக. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நான் என்னை இந்த இடத்துல ரொம்ப பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பா தான். பட் அவர் இப்போ இல்லை என் கூட. பட் எங்கேருந்தோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ எல்லாருக்கும், நன்றி. அனைவருக்கும் இனியதொரு மாலை கடந்த இரவு வணக்கம். இங்கே படக்குழு உட்காந்துருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்கம். கூப்பிட்டோன்னே இங்கே வருகிற மதிப்புக்குரிய அருள்தாஸ் மாமா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பேரும் சடக்குன்னு வாயில் வராது. ஆமாம், என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். தென் மாவட்டத்தில் கிராமத்தில் நடக்கக்கூடிய இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் பப்புன் கோமாளி. நான் நாடகத்தில் 21 வருஷம் நாடக பயணம். ஃபஸ்ட்டு படம் எனக்கு தமிழ் குடிமகன். அந்த படத்தில் தான் சினிமா துறைக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் வாயிலாக பார்த்து இந்த இயக்குனர் அறிவழகன் அவங்க கூப்பிட்டாங்க. நான் படத்துக்கு போனோடனே அவர் சொன்னார், இதில் நீங்கள் டைலாக் பேசி நடிக்கணும் அப்படின்ட்டார். திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நீ தான் வில்லைன்ட்டார். வில்லை என்னன்னா, நான் மேடையில் கோமாளி ஓட்ட ஆடினேன், நான் எங்கிட்ட வில்லை நான் போய் சண்டை ஓடுதுன்றேன். ஒன்றும் இல்லை, மண்ணுக்குள்ளே ஓட்டு உன்னை பரட்டு வாங்கியிருந்தார். நானும் போனேன். முத நாள் ஐயா எங்கே தங்கியிருந்தோம்? எங்கேயே தங்கியிருந்தோமா? கட்டுமாவில் தங்கும்போது என் டிரைவர் சொன்னேன், வெயிலில் நடிச்சிட்டியா ஐயா அப்படின்னு. அதுக்கு என்னடாச்சு, தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் தேங்கிட்டேன். சரின்னு 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுநாள் பார்த்து அந்த கடலுக்கடலில் ஓட்டு சண்டைன்னா நானும் சண்டையை முடிச்சுன்னா அன்றைக்கி முடிஞ்சு காரில் போயிட்டேன். போனால் என் பொண்டாட்டி வீட்டில் கட்டி கரையிறான். அந்த முடியை அலசிவே 3 நாள் ஆச்சு அந்த மண்ணு போக. அவ்வளோ தூரத்துக்கு போட்டு பிரட்டி எடுத்தாலும் தடை அதை உடை. உண்மையிலேயே பெரிய படங்களுக்கு எந்த படமாக இருந்தாலும் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பத்திரிகை மற்றும் யூடியூப் நண்பர்கள் தான் அதற்கு உண்மையான நீதிபதி. இவங்க நல்லது ஒரு தீர்ப்பு. இவங்க நினைச்சாங்கன்னா யாரை எங்கே வேணா கொண்டு போவாங்க. இவர்கள் என்றால் இன்றைய காலத்தில் திரையுலகம் உயர்ந்து கொண்ட காரணம் யூடியூப் சேனலும் பத்திரிகையாளர் என்பதை உண்மையாக அந்த மேடையில் சொல்கிறேன். இதான் உண்மை. என்னைய நாடகத்தில் இருந்த ஒரு பப்புனை இன்னைக்கு சினிமா துறை வரைக்கும் கொண்டு வந்திருக்குன்னா
இந்த பத்திரிகையாளர்களும் இந்த யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்து, கலை எல்லாரும் சொல்லுவாங்க நாடகத்திலிருந்து வந்ததுதான் சினிமா, பெரிய பெரிய ஜாம்பவான பார்த்தது இந்த திரையுலகம். இன்னும் இந்த திரையுலகம் இந்த உலகம் உள்ள வரை திரைத்துறை வாழ்ந்து கொண்டே இருக்கும். நடிகர்களுடைய நிலைமையும் இங்கே பத்திரிகையாளர் யூடியூப் சேனல் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனையுடைய நடிகருடைய வாழ்வாதாரங்கள் உயர வேண்டும். தொடர்ந்து திரைப்படம் எடுக்க எல்லாரும் முன்வரணும். அவர் பாவம் ஆடு மாடு தான் இது ஒன்றார். உங்களை சொல்ல திரு சத்யன் சரவணன் உண்மையிலேயே பாமர விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்மெல்லாம் இங்கேருந்து டவுனுக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறோம், மழை பெய்யுது நாளைக்கு போய்க்கிறோம்னு. ஆனால் ஆடு மாடு வச்சுக்கிறவங்க அந்த மழையின் பாராமல் எத்தனையோ பேர் அந்த வாயிலாச்சிவனை மேய்க்கிறாங்க. அதில் எத்தனையோ ஆடுகள்லாம் செத்து போயிடுது. உடனே அந்த விவசாயி நேரில் போய் அந்த ஆடுகளை வாங்கி கொடுத்து அவர் வாழ்வாதாரத்துக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய திரு வழக்கறிஞர் சத்தியம் சரவணன் அவர்களை நான் வணங்குறேன். அவர் ஆடு மாடு அப்போ மேய்ச்சிக்கிட்டு இருந்தார், அதனால அந்த உதவி செஞ்ச நம்ம அதே உண்மை. இப்போ சடக்குன்னு இதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு படம் எடுக்கணும்ட்டார். கண்டிப்பாக எடுக்கிறோம், கண்டிப்பாக எடுத்தாத்தே. ஏன்னா சினிமாவை நம்பி எத்தனையோ தமிழ் உறவுகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் இந்த சினிமா துறைக்கு அதிகம் தேவைப்படுது. இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களை மாதிரி வரணும். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம் உறவுகளை. வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த தடை அதை உடை படத்தை உருவாக்கிய இயக்குனர் அறிவழகனுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் ஒரு சில படங்களில் நடித்துள்ளேன். என்னை எனது நண்பர் வாரிவள்ளல் அவர்கள் என்னை அவரிடம் அறிமுகப்படுத்தி இந்த படத்தில் நடிக்க கூப்பிட்டார். இந்த படத்திற்கு எனக்கு நான் இதுவரை நடித்ததை விட இதில் எனக்கு சிறப்பான நடிப்பை தந்து என்னை மதித்து இந்த படத்தில் அதிகமான ரோலை கொடுத்த அறிவழகன் பிரதருக்கு முதல் நன்றியை தெரிந்து வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து, வருகின்ற அக்டோபர் 31 படம் ரிலீஸாக இருக்கின்றது. இந்த படத்தை அனைவரும் கண்டு எளிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தடை அதை உடை திரைப்பட இயக்குனர் உட்பட அனைத்து படக்குழுவினர்களுக்கும், மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் சத்தியம் சரவணன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் கால்நடை வளர்ப்போம், விவசாயம் காப்போம், மண்ணையும் காப்போம், மக்களையும் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகம் முழுவதும் உள்ள ஆடு மாடு வளர்க்கக்கூடிய கால்நடை வளர்க்கக்கூடிய மக்கள் பல லட்சம் பேருக்கு நான் சட்ட ரீதியாகவும் நான் பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கேன். இந்த படத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு அடித்தட்டு மக்களுடையக்காக அவருடைய வாழ்க்கையை விளக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நாங்களும் எங்களுடைய இந்த அமைப்பை சார்ந்த அனைவருமே நாங்கள் இந்த படத்தை திரைப்படத்தை தேட்டரில் சென்று அனைவருமே பார்ப்போம். கண்டிப்பாக வருங்காலங்களில் நானும் இதை போன்ற ஒரு படம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயக்குனரும் இந்த படக்குழுவினரும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார்கள். இதற்கு நம்ம ஊடகத்துறை நண்பர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படத்தை முழுமையாக வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவது. நன்றி, வணக்கம். எனக்கு இதுதான் முதல் மேலே, யாராவது தப்பாக பேசுனது நினச்சிக்காதீங்க. இறைவனுக்கு நன்றி, அம்மா அப்பாவுக்கு நன்றி, டைரக்டர் சார் தேங்க்யூ. என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவன் பண்ணுவான்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 சாரி கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருக்குது. சரி ஓகே, ஆரம்பிக்கலாமா? சரி, டைரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு இவன் பண்ணுவான் அப்படின்னு நம்பி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கோஆர்டிஸ்ட்டுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஷார்ட்டில் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், துருத்துன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் பொறுத்துக்கிட்டு குணாண்ணா சாரிண்ணா, கணேஷ் சாரி, என்ன அதையும் பொறுத்துக்கிட்டு என் கூட ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 13 நாள் ஷூட்டு அப்படின்னு தான் போனேன். ஆனால்
அது ஒரு 15 நாள் 16 நாள் 16 ஆமாம் ஒரு 13 நாள் 15 நாள் கிட்ட போச்சு. டே நைட்டுன்னு போட்டு சார் பிரின்னு பிரித்து எடுத்துட்டாரு. எனக்கு இப்போது அதை நினச்சா அறிவுரைங்க சார் கால் பண்ணாலும் ஐயோ இவர் எதுக்கு கால் பண்ணுறாரு, இவருக்கு ஷூட்டு ஒரு நாள்னு கூப்பிட்டுட்டு டே நைட்டுன்னு போட்டு பிரித்து எடுப்பார் அப்படின்னு ஒரு பயத்தோடவே போவேன். ஆனால் அங்கே போனால் சார் முகத்தை பார்த்தோன்னே ஆஹா இவருக்காக பண்ணால் வேறு யாருக்குடா பண்ணணுன்ற மாதிரி ஒரு இதாகிடும். அவ்வளோ கைண்ட்னஸாக ஸ்வீட்டாக கூப்பிட்டு இது பண்ணுங்கள் வினோத் கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு எங்கள் டீமில் எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு மேலே பேச்சு எங்கே இருக்காங்கன்னு யாருக்குமே கான்டாக்டே இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு கழிச்சும் சார் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து ட்ரைலரு அப்புறம் ஆடியோ லான்ச் டீசரு சாங்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து அப்பப்பா சார் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது ஓகே சார் உங்ககிட்டேருந்து இது பெரிய லெசன் சார் எனக்கு. கண்டிப்பாக சார் நான் கூட சீரியஸாக சார் ஃப்ராங்காக சொல்லணும்னா என்ன நினச்சேன்னா அவ்வளோதான் போல் இருக்குது, அது ஷூட் முடிச்சக்கப்புறமேட்டுக்கு அவ்வளோதான் இது வராது போல் ஏதோ ஓகே அப்படின்ற மாதிரி. ஆனால் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி வினோத் இந்த மாதிரி இது அதென்னா பைட்ஸ் அது என்ன ப்ரொமோ எடுக்கணும், நீங்கள் ப்ரொமோ ஷூட் எடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும், நீங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னார். ஓகே சார் என்ன சார் சீரியஸாக ஆமாம் வினோத் நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி ஓகே சார் நான் கண்டிப்பாக வரேங்க சார். போயிட்டு அப்புறம் ப்ரொமோ ஷூட்ஸ் நடந்துச்சு, அப்புறம் பைட்ஸ் எடுத்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அப்போ எனக்கு அந்த மூமெண்ட்டில் நான் ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிக்குது அப்படின்னா அதுக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை தடைகள் வந்தாலும் அதை வந்து அதை உடைன்ற மாதிரி தான் படத்தோட டைட்டில் மாதிரி தான். அதுக்காக பொறுமையாக நிதானமாக நம்ம அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து அது சக்ஸஸ் ஆகும். இப்போது எங்களுக்கு அது ஆயிருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறம் இந்த படத்தில் டிஓபி மணியண்ணா வந்து அவர் எப்போவுமே அப்படி தான், அவர் வந்து பேசவே மாட்டார். அது ஒரு மாதிரி அப்படி சிடுன்னு இருப்பார். ப்ரோ ஃப்ரேமில் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் பேச மாட்டார். பட் தேங்க்யூண்ணா, நீங்கள் வந்து எனக்கு வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டிஓபி அண்ணா இருக்கார் தங்கப்பாண்டியன் அண்ணா, அவர் இன்னைக்கு வரல தானே வரல ஓகே. அவங்களுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அவர் இந்த அண்ணனுக்கு மேலே அந்த அண்ணாவது எதுவும் நம்ம போய் கேட்டால் எதுவும் சரி ஓகே ஒரே வாரத்தில் முடிச்சிடும். அவர் அப்படி இல்லை, ஒரு வாரத்துக்கு 10-15 வார்த்தை சொல்லுவார். ஆஹா இவர்கிட்ட நம்ம ஏண்டா கேட்டுன்ற மாதிரி ஆகிடும். ஏண்டா கேட்டுன்ற மாதிரினா ஆஹா இதை நம்ம இது கேட்டுக்கவே கூடாது போலயே, ஒரு ஏதாவது சொல்கிறாரே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து புதுசு, என்னோடய முதல் படம், அதனால் எனக்கு அந்தளவுக்கு அப்போ வந்து சரியாக சினிமாவோட நாலேஜ் அப்போ எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இப்போ இருக்கிற அந்த நாலேஜ் எனக்கு அப்போ இருக்காது. அதான் உண்மை. ஆனால் அதையும் பொறுத்துக்கிட்டு என்னை வந்து ஓகே அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். வேறு சாய் சூப்பர்மா, சாங்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் சாங் யாரா போட்டா அப்படின்னு, நீ நம்ம தம்பி தான்டா அப்படின்னு. அப்படியா மச்சான் வேறு லெவலாக இருக்குடா சாங் அப்படின்னு. நல்லா இருக்குமா சாங்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுவும் தஞ்சாவூர்காரன் தான் எனக்கு படத்தில் வந்து ரொம்ப ஃபேவரட்டான சாங், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சாய். வேறு யார் படத்தோட ப்ரொடியூசரும் அறிவழகன் சார் தான். சார் தேங்க்யூ. வேறு அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரமேஷ் ராகதேவன், அப்புறம் இன்னொரு பிரதர் இருக்கார் சரியாக பேர் தெரியல, அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து படம் டே நைட்னு ஷூட் இருக்கும்போது நாங்களாவது ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும். பட் ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து தூக்கம் சாப்பாடு அது எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-22 டேஸ் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்ன தான் நம்ம சேலரிக்கு ஒர்க் பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு டெடிகேட் இருக்கணும். அந்த டெடிகேட் வந்து ரமேஷ் கிட்ட ராகதேவன் அவங்கக்கிட்ட நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏடிஎஸ். ஆல் தி பெஸ்ட். சிரிக்காதீங்க ரொம்ப, எனக்கு பண்ணாங்க சார். டிஓபி அசிஸ்டண்ட்ஸ்க்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க பேர் தெரியல சரியாக, பிரதர்ஸ் கோச்சிக்காதையும் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. வேறு எல்லாரையும் சொல்லிட்டேன்னா பாரி அண்ணா, நாகராஜ் அண்ணா,
எனக்கு வந்து படத்துலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி எனக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டர் யாருன்னா, பயங்கரமான கேரக்டர். இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சபை வந்து கலகலன்னு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக வைப்பாக இருக்கும். மற்ற யாரையும் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். கூட பக்கத்தில் உட்காந்தாலே போதும், நீங்கள் வந்து எல்லா கவலையும் மறந்து ஒரு ப்ரெஷர்லாம் மறந்து நீங்கள் அவங்க கூட அவங்க உலகத்துக்குள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் படத்துலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி. ஆனால் லவ் யூண்ணா 2 பேரும். தேங்க்யூ. நான் எங்கள் படத்தில் வந்து எங்களுக்கு கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடையில் உட்காந்துருக்க பெரியவங்களுக்கு எல்லாரும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வேலையெல்லாம் உங்கள் ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக நீங்கள் வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐயோ உங்களும் வந்துட்டேன். இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்லாம் ஐயோ எனக்கு கொஞ்சம் இதாகும், சாரி. பத்திரிகையாளருக்கெலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் யூடியூப் நண்பர்கள்லாம் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ மச்சான். ஓகே, 3 வருஷம் கழிச்சு தடையாதி உடை தேட்டருக்கு வருது. அக்டோபர் 31 படத்தில் இது தேட்டர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும். படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் குடும்பத்தோடு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இன்னும் படம் பார்க்கல. கண்டிப்பாக உங்களோட உட்காந்து பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோரும் படம் பார்க்கணும். அப்புறம் ஆமாம், கண்டிப்பாக வந்து படம் பார்க்கணும். எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் நடிகர் அருமை அண்ணன் அருள்தாஸ் அவர்களே, இயக்குனர் பாலசுப்ரமணியம் அவர்களே, தலைவர் தமிழ்ச்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த படத்தை பற்றி ஒரு நியாயமான நேர்மையான விமர்சனங்களை வைத்து எளியவர்களை உயர்த்தி உண்மையை பேசும் வணக்கத்திற்குரிய பத்திரிகை நண்பர்களே, இந்த படம் வந்து பிரதர் அறிவு வந்து ஒரு படம் நான் ஃபஸ்ட்டு பண்ண ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவர் ஜெர்மனியில் ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. திரும்ப கூப்பிட்டு இந்த கதை நாயகர்களில் என் வயசில் இந்த வயசுக்கு ஒரு நாயகர்களில் ஒருத்தராக கொடுத்ததுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சாய் சுந்தருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்ல இசையை கொடுத்துருக்காரு. எடிட்டர் டாய்ஸ் அவருக்கு நன்றி. மற்றும் என் கோ ஆர்டிஸ்ட் குணாபாபு, பங்காளி நாகராஜ், மகாதீர், கணேஷ், கேமராமேன் சோட்டா மணிகண்டன், தங்கப்பாண்டியன், எல்லாத்துக்கும் நன்றி. இந்த படம் வந்து பாருங்கள், 29ஆம் தேதி போடுறோம். அங்கே உங்கள் பத்திரிகை அரசோ 31 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்ட குறை இருந்தால் சுட்டி காட்டுங்க, நாங்கள் திருத்திக்கிறோம். நிறை இருந்தால் பாராட்டுங்க, ஏற்றுக்கிறோம். நன்றி. இப்போ நீங்கள் நான் பாடின பாட்டு கேட்டிருப்பீங்க. நானும் ராஜீவ்காந்தி அண்ணா சேர்ந்து பாடியிருப்போம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு அறிவழகன் அண்ணா, நான் சூப்பர் சிங்கரில் பாடின சாங்ஸ்லாம் வச்சு என்னை ஒரு நாள் கூப்பிட்டாரு. இப்படி ஒரு படம் பண்ணுறோம், பாட்டு பாடுறீங்களாம் கேட்டார். அது உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளேபேக் சாங் பாடியிருக்கேன். தேங்க்ஸ் அண்ணா, அறிவழகன் அண்ணா. அண்ட் சாய் சுந்தர் அண்ணா, ஃபஸ்ட்டு அண்ணா வந்து அமிச்ச ட்ராக் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ரெக்கார்டிங் அப்போ கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போனாங்க. ஸோ தேங்க்யூ அண்ணா. அண்ட் இந்த ரெஃபர் பண்ண ராஜீவ்காந்தி அண்ணாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தடையாதி உடைய டீம், ஹோல் டீமுக்கு என்னோட கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. வந்தவங்களாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த கேமராமேன் நான். எனக்கு முன்னாடி தங்கப்பாண்டியன் ஒருத்தர் பண்ணார். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூல் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இந்த படம் வந்து கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு லொக்கேஷனுமே வந்து எங்களுக்கு செட்டு போட்டு எதுவுமே கிடைக்கல. ரொம்ப லைவாக இருந்தது. ஒரு ஆறாக இருந்தாலும் சரி, குளம் அந்த மாதிரி இருந்தாலும் நாங்கள் எதுவுமே வந்து பிளான் பண்ணல. அப்படியே போய்ட்டு தான் ஷூட் பண்ணோம் எல்லாமே. ஏன்னா ஸோ படத்தோட பட்ஜெட் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எடுக்கணும் அப்படின்ற பிளானில் தான் அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் அறிவு ப்ரோ. திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார். பாரி அண்ணன் தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி மணிகண்டன் நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டார். என்னாச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கு, தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாரு. அதனால் வந்திருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் காலையில் தான் ப்ரோ, அன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன். எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல, ஏன்னா ஃபோனில் தான் பேசினோம். அன்றைக்கி காலையில் வந்தோம். வந்து மீட் பண்ணும்போது
நான் மட்டும் நின்றுட்டு இருந்தேன், அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். நான் அவரை பார்க்கல, என்னை அவர் பார்க்கல. திடீர்னு திரும்பினாரு, ப்ரோ மணியா அப்படின்னாரு. ஆமாம் ப்ரோ அப்படின்னு. நீங்கள் அறிவு ப்ரோ. அப்போ தான் கை கொடுத்து அப்போ தான் முத மீட்டப் ஆனோம். அன்றைக்கி காலையிலேயே போய்ட்டு பூஜை போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களால் முடிஞ்சளவு எஃபெக்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கோம். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த படம் கொஞ்சம் நல்லா வரும். நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் திருவாரூர் கணேஷ். நான் இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நீங்கள் எல்லாருமே பார்க்குற மாதிரிக்கே ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தில் மக்கள் யூடியூப்பை பார்த்து எப்படி வீணாக போகிறாங்க, அது மாதிரிக்க யூடியூபர்ஸையும் கலங்கப்படுத்தாமல் நல்ல யூடியூபர்ஸும் இருக்காங்க, கெட்ட யூடியூபர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிக்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பையனை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு, படிப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம், சாரி இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை, அதனால கொஞ்சம் பேச முடியல, ஒரு மாதிரிக்கே இருக்குது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் டைரக்ஷன் டீம் ரமேஷ் ப்ரோ, ராகதேவன் அண்ணன், எங்கள் டைரக்டர் அறிவழகன் அண்ணன், ராபர்ட் அப்பா, அவங்க எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மியூசிக் டைரக்டர் சாய் சுந்தர் ப்ரோ, அவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எடிட்டர் லினு அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. எங்கள் கேமராமேன் தங்கப்பாண்டி அண்ணன், சோட்டா மணி அண்ணன், அவங்களுக்கும் நன்றி. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற ஒரு படமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் ஜெயிக்க வைப்பீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். சிறு குறு கலைஞர்கள் எல்லாரையுமே மீடியா பீப்புள் மற்றும் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரிக்கே எங்கள் டீமையும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வளர்த்து விடுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறோம். நன்றி. வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். தரையதை உடை இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க். டைரக்டரும் நானும் இன்றைக்கி தான் ஒரு 2வது டைம் மீட் பண்ணுறோம் படம் ஆரம்பித்ததுலேருந்து. எடிட் அப்போ கூட அவர் உட்காரல என் கூட, கேட்டால் உட்காந்தா ட்ரிம்மிங் ஏதோ பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாரு. நிறைய சண்டையும் வந்திருக்கு எடிட்டிங்கில், பட் அது எல்லாமே படத்துக்காக மட்டும்தான். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் ஃபஸ்ட்டு இதில் நடித்த நடிகர்கள். ஏன்னா எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை அவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருப்பாங்க, லைவ்னஸாக இருக்கும் அது. தென் பிஹைண்ட் த சீன்ஸ் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ் அதுக்கு உண்டான ஒரு மேடை. இந்த நாள் நீங்கள் தான் இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் ரீச் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இந்த மாதிரி சிறு பட தயாரிப்பு எல்லாமே அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறும், உருவாகும். அறிவும் நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும்னு தான் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம். கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்து ஜெர்மனியில் ஷூட் வச்சுருக்கேன்னு சொன்னார், அதுக்கும் நான் கேட்டிருக்கேன். பாஸ்போர்ட்டு எடுத்துருங்க அறிவு. ஸோ எல்லாருமே படத்தை பாருங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயங்கள் தான் இந்த படம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் கூட சின்ன பட்ஜெட் வரும்பொழுது போட்டி போட முடியல. நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எல்லாருமே உறுதியாக நம்புகிறோம். நன்றி.